1000 பிறை கண்ட திமுக 2 வயது நிரம்பிய குழந்தை தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதென்றால் அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது என்பதை அவர்களே உணர்கிறார். என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர் இப்பொழுது மறுமலர்ச்சி திமுக காணாமல் போய்விட்டது என்று திருச்சியில் இருந்து மதுரை வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன். டிவி பெட்டி தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார். இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாசன். தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான். திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவன் வந்திருக்கிறான் என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் இன்றைக்கு விஜய். இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்திற்கு வயது 3, தமிழ் 3, இயல் இசை நாடகம், தமிழில் அதிகாரங்கள் 3, சொல் எழுத்து பொருள், தமிழில் வேந்தர்கள் 3, சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள், தமிழில் கொடி 3, வில் கயல் புலி, தமிழில் கனிகள் 3, மா பலா வாழை, தமிழில் காலங்கள் 3, நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம், தமிழுக்கு 3 எழுத்து, தமிழர்கள் வாழ்ந்த வாழ்விற்கு 3 எழுத்து, வாழ்விற்கு துணை நிற்கும் அறிவுக்கு 3 எழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு 3 எழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற வீரம் 3 எழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் 3 எழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி 3 எழுத்து. அந்த வெற்றியை ஒரு வல்லாதிக்கத்திற்கு எதிராக முதலில் பெற்று தந்த அண்ணா 3 எழுத்து. அந்த அண்ணா பெற்ற வெற்றியை 1977 புதுப்பித்த மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு 3 எழுத்து. அண்ணாவும் எம்ஜிஆரும் நிகழ்த்திய சரித்திர சாதனையை 2026 எழுதப்போகிற தாவேக்காவுக்கு 3 எழுத்து. அதன் தலைவன் விஜய் அவர்களுக்கு 3 எழுத்து. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு 1 கோடி இளைஞர்கள் தாவேக்காவில் சங்கமமாகி இருக்கிறார்கள். ஒரு வரலாற்றின் மாணவனாக நாஞ்சில் சம்பத் மேலப்பாளையத்தில் பதிவு செய்கிறேன். எனக்கு தெரிந்து இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் ஒரு அமைப்பை தொடங்கி பயணம் தொடங்கியதற்கு பிறகு அவருடைய பாதையை பின்பற்றுகின்ற 1 கோடி இளைஞர்கள் உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் சொந்தமானதில்லை. இன்றைக்கு அவருடைய பயணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் மிகுந்த பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை மிகுந்த அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு திசை தெரியாமல் தவிக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 1000 பிறை கண்ட திமுக 2 வயது நிரம்பிய குழந்தை தாவேக்காவை கண்டு அஞ்சுகிறதென்றால்
அவர்களுக்கு நேரம் முடிந்து விட்டது என்பதை அவர்களே உணர்கிறார்கள். 1967 நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்களின் கையில் இருந்த காங்கிரசிடமிருந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் இந்திய அரசியலில் காங்கிரஸ் அல்லாத முதல் ஆட்சியை அறிஞர் அண்ணா உருவாக்கினார். அதற்கு பிறகு தொடர்ந்து 1969 77 வரை இன்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கலைஞர் இருந்து ஒரு குடும்ப அரசியலை அவர் நடத்தி ஒரு ஊழல் மலிந்த சர்க்கார் என்கிற பழியை சுமந்து ஆப்டர் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்திற்கு வந்த தேர்தலில் அந்த ஆட்சியை தூக்கி தூர வீசி எறிகிற முயற்சியில் அடுத்ததாக வெற்றி பெற்றவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அண்ணா எழுதிய அத்தியாயத்தை, மக்கள் திலகம் எழுதிய அத்தியாயத்தை தமிழ்நாட்டு அரசியலில் மூன்றாவதாக எழுதப் போகிற தலைவன் விஜய் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு சொந்தமாகிவிட்டது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கிறார்கள். அதிலே முக்கியமானவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள். அவர்களே இந்த ஆட்சியை அகற்றி தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்திற்கான தேவை இருந்தது. அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ. அவர் இப்பொழுது மறுமலர்ச்சி திமுக காணாமல் போய்விட்டது என்று திருச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி, அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 முழ கதர் வேட்டி, ஒரு பாஸ்போர்ட் கூட எடுத்து வைத்துக் கொள்ளாத பவித்திரமான தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸை கருப்பையா மூப்பனார் தொடங்கினார். அவர் தொடங்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மிக குறைந்த விலைக்கு அவருடைய புதல்வன் மோடி இடத்தில் விற்றுவிட்டார். அந்த அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிகழ்த்தி காட்டுவதற்காகத்தான் விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கையை பெற்ற வள்ளல் குணம் கொண்ட சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இன்றைக்கு அந்த கட்சியை கூறு கூறாக சின்னாபின்னமாகி போனதற்கு பிறகு அந்த கட்சியை விற்பதற்கு கடை விரிக்கிறார் பிரேமலதா. யாரும் வாங்க தயாராக இல்லை. அந்த கடமையை செய்வதற்குத்தான் ஒரு டார்ச் லைட்டோடு வந்தார் கமலஹாசன். உலகநாயகன் கமலஹாசன் டிவி பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுக எதிராக மூறி முழங்கினார். இப்பொழுது டார்ச்சை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கிறார் கமலஹாசன். அந்த மாற்று அரசியலுக்கு முகம் தருதான் ஒரு சில்லறை பெயல் சீமான் தமிழ் தேசியம் என்று பேசி ஒரு அருவருப்பான அரசியலை இந்த நாட்டில் முன்னெடுத்து மக்களை நிராகரித்ததற்கு பிறகு எனக்கு மாடும் ஆடும் துணை என்று இன்றைக்கு மாட்டுக்கு பின்னாலே பயணம் செய்கிறான் அந்த முட்டாள். இன்றைக்கு அந்த முட்டாளுடைய கதை, எங்கள் தலைவருடைய பயணம் போகிற ஊரிலெல்லாம் அந்த கட்சி சமாதியாகி கொண்டிருக்கிறது. ஆகவே திமுகவுக்கும் அண்ணா திமுகவும் மாற்றாக ஒரு இயக்கம் தேவை என்று வந்த பொழுது அதை இட்டு நிரப்புவதற்கு வந்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள், கரைந்து போய்விட்டார்கள், கல்லறை குயிலாகிவிட்டது இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் அதற்கு பிறகு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்று அரசியல் என்று மட்டுமல்ல, ஆட்சி மாற்றமும் சாத்தியம் என்று நம்பிக்கையோடு தலைவன் வந்திருக்கிறார் என்றால் அந்த தலைவனுடைய பெயர்தான் இன்றைக்கு விஜய்.